அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்க ஒரு கொஷினோட ஆன்சர் தான். எந்த ஆப்பில் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இதை பற்றி வந்து டீட்டெயிலாக சொல்லி கேட்டிருந்தீங்க. தென் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சாரி. சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் ஓவர்லேயே வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ லைவ் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது, எடிட்டிங்க்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதையுமே வந்து கேட்டிருந்தீங்களா? ஸோ அதான் வந்து வாய்ஸ் ஓவர்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு தெரியலையா? ஸோ அதனால் வந்து லைவ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்குறதுனால வீடியோ சரியாக வந்து வாய்ஸ் கிளியராக இருக்கான்றது தெரியல. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஆப் வந்து ஃபில்மேக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் வந்து கைன்மாஸ்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவே கைன்மாஸ்டர் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. வாய்ஸ் ஓவர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, அதுலேயுமே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் வந்து யூகட். இந்த ஆப் நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் தான் வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுதா. ஸோ இந்த 1 இயரும் வந்து இந்த ஆப்பில் தான் வந்து நான் வந்து எல்லாமே எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து யாருக்கா பர்த்டே, நம்ம ஃபேமிலியில் நம்மளோட பாப்பா இல்லை தங்கச்சிக்கோ யாருக்காவது பர்த்டேனா நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி அதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறதுக்குமே இந்த ஆப் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆப்பை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் செகண்டாக வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னல. ஸோ அப்போ வந்து ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ கீழே சஜஷனை வந்து யூகட் சொல்லிட்டு வந்துருந்துச்சு. ஸோ தமிழ் பார்த்தாலே வந்து சிசரு அப்படின்னு கத்திரிக்கோள் அது மாதிரிலாம் இருக்குமா. ஸோ அது பார்க்கும்போது இது ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் தீம் தான் வந்து அது இருக்கும் லோகோ. ஸோ அதை ஷோ பண்ணுற பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நியூ ப்ராஜெக்ட், அதாவது ப்ளஸ் சிம்பிள் கேட்டுருந்துச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணால் நியூ ப்ராஜெக்ட், நம்மளோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து அது கிளியராக வந்து காமிக்கும். ஸோ அது எத்தனை வேணுமோ அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 20 தான் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நம்மளால் கிளிக் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு 5 பிக்ஸ் வந்து ஸ்டார்டிங் எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்குல்ல, நம்ம செலக்ட் பண்ண பிக்சர். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வாய்ஸ் ஓவர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனிமேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் க்ராப் பண்ணுறது இருக்குது, ஃபில்டர் பண்ணுறது இருக்குது, எஃபெக்ட் கொடுக்குறது இருக்குது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில்டர் கூடவே இதில் நிறைய இருக்கும். பட் ஆனால் நான் எந்த ஃபில்டருமே வந்து என்னோடய ஷார்ட்ஸ்லையும் சரி இல்லை லாங் வீடியோவில் சரி எந்த ஒரு ஃபில்டருமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய தாட்டு. ஏன்னா எனக்கு வந்து அதில் இருக்க ஃபில்டர் வந்து பிடிக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. நான் சொன்ன மாதிரி யூகட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலரில் தீம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், நியூன்னு சொல்லிட்டு காமிக்குமா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் காமிக்கும். இப்போ நான் எப்படி செலக்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதும் கீழே பாட்டமில் வந்து அந்த ஏரோ மார்க் இருக்குமா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே இருக்கும். சென்டரில் லைக் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது வரைக்கும் நடுவில் ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணினா எஃபர்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபில்டர் வச்சுக்கலாம், நம்மளுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் என்னோட வீடியோஸ்க்கு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் வேறு ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ மேபி வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே அந்த லைக் ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்க மாதிரி இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும், லைக் ரிமூவ் ஆகிடும். இப்போ வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறதுன்ட்டு பார்க்கலாமா. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரிம் இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, ஸ்டிக்கர் இதெல்லாம் இருக்கா. ஸோ அப்படியே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு மைக் ஆப்ஷன் இருக்கும், அதான் மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லைக் அந்த பாஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. கீழே ஆரஞ்சு கலரில் ரெக்கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம அதையே கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேரால் கண்டினியூட்டிவாக வந்து பேச முடியாதுல்ல. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணி வந்து நீங்கள் பேசலாம். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணதையும் வந்து நம்ம டுகெதர் ஆக்கிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்ததுக்கப்புறமா சேவ் கொடுக்குறதுக்கு அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது ரெக்கார்ட் வந்து இது செட் ஆகலை, இது பிடிக்கல
பிடிக்கல அப்படின்னா கீழே வந்து அந்த டஸ்ட்பின் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் பின்னில் போய்டும். இப்போ அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வீடியோக்காக நான் சும்மா வந்து இந்த ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன். டிக் கொடுத்ததுக்கப்புறமா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணிங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் சொல்லிட்டு வரும் ஒரு ஆப்ஷனு. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லைக் 100ல் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது, எப்படி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற பார்த்தோம். ஸ்டாப் பண்ணி பேசுகிறதுனால இடையில வந்து பிரேக் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ கண்டினியூவாக இப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோவில் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு கண்டினியூவாக வந்து வரும். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப்பில் வந்து சேவ் சொல்லிட்டு வரும். ஸோ அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 100 ஆனதுக்கப்புறமா சேவ் ஆகிடும். ஹோப் இது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது, அப்புறம் எப்படி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வரைக்கும் வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்டில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அப்புறமா அன்றைக்கி ஈவினிங் மார்னிங் காலேஜ்க்காக ட்ரெஸ் மட்டும் அயர்ன் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மினி விளாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகோட பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். டாடா.